ஐயோ, யார் அந்த பெரிய மனுஷன்? என்ன ஒரே 35 வருஷம் நட்பையே க்ளோஸ் பண்றீங்க போல இருக்குது. ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஆன் பண்ணும்போது என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, அடுத்தது ராத்திரியோட ராத்திரியா என்ன நடந்துச்சு, எல்லா சீஃப் மினிஸ்டரும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறினா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவா இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு 4 பக்கத்தில் நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமரங்களுக்கு தோல்வியிலே தொழில்நுட்பங்களே தோல்நாடு தோல் கொடுப்பீங்க நம்பிக்கை விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அர்த்தங்களை சந்திக்க ஒன்று விட்டு விடைபெறுவது சஞ்சீவ் சார். சிற்பம் திறக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விடுறீங்களா சார்? மாட்டியே விடல சார். பயங்கரமான ஆளுங்க சார் இவங்க, டேஞ்சரஸ் சார். எனக்கு பயமா இருக்கு, ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு பயமா இருக்கு. அதான் நான் வந்து நண்பனா பேசல, இப்போ வந்து தமிழ்நாடு பிரஜையா பேசுறேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஆன் பண்ணும்போது எனக்கு ஒரு 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 ஃபாஸ்ட் மூவிங் ஒரு கிராண்ட் ப்ரீ ரேஸ் பாக்குற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, அடுத்தது ராத்திரியோட ராத்திரியா என்ன நடந்துச்சு. அன்னைக்கு திடீர்னு காலையில நியூஸ் போடுறேன், ராத்திரியோட ராத்திரியா கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க. கேட்டா அது வந்து சைலண்ட் ரேடா, அது வந்து யாருக்கிட்டுமே அனௌன்ஸ் பண்ணா அவங்க எல்லாருமே ஷார்ப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சொல்லாம கொள்ளாம திடீர்னு நைட்ல வந்து ஒரு ரேடு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சார் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் இந்தியா வந்து எல்லா சீஃப் மினிஸ்டரும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு எப்படி சினிமால ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தாரோ, எத்தனையோ பேரியரை உடைச்சு எத்தனையோ தடைகளை உடைச்சிட்டு தான் அவர் அந்த லெவலுக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் பேர் சொல்ல விரும்பல, எவ்வளவோ பேர் பெரிய ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உடைச்சி அவங்களோட பெரிய ஆளா வரணுங்கிறது சினிமால எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அங்க வந்துட்டார். நான் கிட்டத்தட்ட அங்க வந்துட்டாருன்னு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க, வந்துட்டார், ஈக்குவலா வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பீக்ல இருக்கும்போது சரி வேண்டாம் நான் இந்த பக்கம் வரேன். அங்க சாதிச்ச தெரிஞ்சவருக்கு இங்க சாதிக்க தெரியாதாங்க, அங்க வந்து ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு இங்க ஜெயிக்க தெரியாதா, அங்க தடைகளை உடைக்க தெரிஞ்சவருக்கு இங்க தடைகளை உடைக்க தெரியாதா, அங்க எதிர்ப்புகளை சமாளிக்க தெரிஞ்சவருக்கு இங்க எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியாதா, எல்லாம் ஒண்ணுதான். இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை சமாளிச்சு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தமிழ்நாடு பிரஜையா, ஒரு ஒரு முதலமைச்சரின் விரும்பி நலன் விரும்பியா எனக்கு இருக்கு. அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். சோ நான் அது அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு நான் மட்டும் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்கறாங்க. சோ நிச்சயமா அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த விதத்திலயும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம முழுசா இன்னும் 100% 200% அவங்களை திருப்திப்படுத்துற மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துவாரு அப்படிங்கிறது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அதான் நான் நம்புவேன். அது நம்ம நம்பிக்கையை வீண் போகாம அதை நிறைவேற்ற வேண்டியது அவரோட கடமை. நிறைவேற்றி காட்டுவாரு உங்களுக்கு. நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க, நீங்களும் சந்தோஷப்பட தான் போறீங்க, உங்க குழந்தைங்க சந்தோஷப்பட தான் போறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இதுக்கு மேல தமிழ்நாட்டில் வரும். சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு இது யாருமே என்கிட்ட சொல்லலைங்க, இது மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறினா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொல்றது அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஏன்னா சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு வந்து உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பிரமிச்சு போயிடுவோம் நம்ம போய் பார்த்தோம்னா. எஜுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இது மூணுமே வந்து சிங்கப்பூர்ல வந்து தைரியமா இருக்கலாம். ஏன் சொல்றாங்க சிங்கப்பூர் மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனா தைரியமா வெளியில நடந்து போலான்னு, ரொம்ப அது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து சேஃப்டி இருக்குது. இமீடியட் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தமிழ்நாட்டை என்னோட தொலைநோக்கு பார்வையில நான் பாக்குறேன். அது கூடிய சீக்கிரம் நடந்துரும் நான் நம்புறேன். விஜய் சார் வந்து பொலிட்டிஷியனா இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் கோட் வேற மாதிரி இருந்தது, ஒயிட். இது மாதிரி சிஎம் ஆன பிறகு அந்த கோட் இதுக்கு மாறிட்டாரு. அது என்ன காரணம்? ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படிலாம் ஒரு காரணமும் இல்லை சார். அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், அவ்வளவுதான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு சிஎம் அந்த மாதிரி வந்திருக்காங்களா? அவர் வராரு, அவ்வளவுதான். சஞ்சீவ் சார், இப்போ உங்க ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இப்ப மினிஸ்டரும் ஆயிட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? நம்ம நிக்காம போயிட்டோமே, நம்ம மினிஸ்டர் ஆகாம போயிட்டோம்னு வருத்தம் இருக்கா? இல்ல சார், நான் அது கேட்கவும் இல்லை, நான் அந்த சைடு நான் போகவும் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவர் வேலையை அவர் பார்க்கறாரு. ஸ்ரீநாத்துக்கு அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் பிளஸ் அவர் தூத்துக்குடியில தான் பிறந்தாரு வளர்ந்தாரு. ஸோ தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் அவர். ஸோ அவர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ல அவர் ஆக்சுவலா ஸ்ரீநாத்தே ஆரம்பத்துல வந்து வேற ஒருத்தங்களுக்காக தான் கேட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அது அவருக்கு வந்துச்சு. ஸோ அவர் வந்த வாய்ப்பு அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால அவர் கண்டினியூ பண்ணாரு. இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் வந்து மினிஸ்டர். நீங்க விஜய் சார்ட்ட கேட்டிருக்கீங்களா? இல்ல இதை பத்தி எலெக்ஷன்ல நிக்கிறத பத்தி பேசிருக்கீங்களா? அவர் ஏதாச்சும் உங்கள்ட்ட ஃப்ரெண்டா கேட்டிருக்காரு? இல்ல சார், ரெண்டுமே. சார் உங்களுக்கு வந்து திருக்கிழக்கிலையோ இல்ல ஒரு ராஜ்யசபா எம்பியோ
பதவி கொடுத்து ஆதாரம் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னான்னு அக்செப்ட் பண்ணுவீங்களா? நீங்க அரசியலுக்கு வருவீங்களா இல்ல நீங்க வேற யாராவது சிபாரிசு பண்ணுவீங்களா? சார் இது வந்து ஒரு டக்குனு பெரிய கேள்வியெல்லாம் கேட்டீங்க சார். இல்ல இது வந்து அந்த அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு சார். இப்போ நான் அதை பத்தி நீங்க சொல்லி தான் தெரியுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா. நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை சார். அந்த நேரம் வரும்போது பாப்போம் சார். சஜி சார், இப்ப விஜய் சார் வராத ஈவெண்ட் எல்லாம் வந்து இனிமே உங்களை பார்க்கலாமா? ஐயோ, யார் அந்த பெரிய மனுஷன்? என்ன ஒரே 35 வருஷம் நட்பையே க்ளோஸ் பண்றீங்க போல இருக்குது. இல்ல சார், அது நட்புக்காக சொல்றேன் சார். விஜய் சார் வராத ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் நம்ம போக முடியாதுங்க. அவர் வேற. என்னன்னா என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு. அது வந்து அவர் போகாத ஈவெண்ட்டுக்கு சரி இவரை கூப்பிடுங்க சார், பெரிய வார்த்தை சார், நட்பு க்ளோஸ் ஆயிடும் சார். சும்மா என்ன கூப்பிட்டாங்கன்னா எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் போவேன், அவ்வளவுதான். நன்றி. ரொம்ப பொறுமையா இருந்திருக்கீங்க. ஏதாச்சும் லேட்டா இருந்தா ரொம்ப சாரிண்ணே. எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். அண்ணா எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. ஹாய் சொல்லட்டுமா? ஹாய். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த விழால நானும் பங்கேற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்ம முதலமைச்சர் அவரு நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்ப கலை விழாவா நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அது ஏரியில கொஞ்சம் தப்பா சொல்லிட்டாங்க. 30 வருஷம் இல்ல 35 வருஷம் நட்பு இது. சோ இந்த 35 வருஷம் நாங்க எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசி இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ள அங்கதான் எங்க நட்பு ஆரம்பிச்சது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது எவ்வளவு மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம். ஆனா அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்ல இது இல்லவே இல்லை. முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானா ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. சோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவா இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய குவெஸ்டியன் மார்க் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காங்க நடிகனா ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடைச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியூர் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராகியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு நம்மளை போட்டு அமுக்கினாலும் சரி, எவ்வளவு நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இறங்கினாலும் சரி, நம்ம 14 படி ஏறி மேல போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராகியம் தான் அவர் மனசுக்குள்ள என்னைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்னைக்கு அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளவு ஒரு வைராகியம் அவர் மனசுக்குள்ள இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் 1 ஆக்டரா, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டரா அவர் வந்து நின்னாரு. அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்னைக்கு ஆலமரமா, ஒரு காட்டு மரமா நிக்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிக்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாளே எவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஏதாச்சும் தலையாட்டினீங்கன்னா நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? சோ அவர் வந்து எவ்வளவு இந்த 10 நாள் தான் ஆச்சு, 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யறாருன்னு எனக்கே வியப்பா இருக்கு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு நாளும் வந்து மெசேஜ் தான். இப்போ வந்து அவர் பிஸியா இருக்கிறாரு, அதனால நான் ரெகுலரா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சோ மெசேஜ் மட்டும் சூப்பர். என்ன இதெல்லாம் வந்து அவர் யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கூட இருந்த எனக்கே தெரியல. இவ்வளவு யோசிப்பாரா, இவ்வளவு பண்ணுவாரா, இவ்வளவு நல்லது செய்வாரா? அதுவும் வந்து 10 நாள்லயே வந்து டக்குன்னு ஒரு முதல்வன் படம் பாக்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே, டிவி ஆன் பண்ணாலே இன்னைக்கு என்ன முதல்வன் என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருதே தவிர ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர்னா ஸ்லோவா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவரு வந்தோன்னா அது ரெடியா மிஸ்டர் மாரியோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் ஷூர் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வி பிட் ஆஃப் வாட் எவர் ஐம் டாக்கிங், பட் I'm talking about the Chief Minister of Tamil Nadu, who happens to be my 35-year-old friend and my classmate. So அதான். So அந்த ஒரு வைராகியம், டிட்டர்மினேஷன் தான். மேடம் ஃபாஸ்டா பேசணுமா? நான் பேசும்போது யாரும் கை தட்டக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? பேசி முடிச்சிட்ட பிறமும் கை தட்டக்கூடாது. இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல? நான் பேசிட்டு இருக்கும் போதே கை தட்டணும். ஓகேவா? அப்பதான் எதுவுமே புரியாது. ரெடியா? பேசலாமா? அண்ணா என்னண்ணே எங்கண்ணே வந்திருக்கோம்? நம்ம யாராச்சும் தவறிட்டாங்களா? நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்கோம். சந்தோஷமா இருக்குண்ணே. சந்தோஷமா சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? தோற்றங்கள் மட்டும் பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்துல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமர்த்தாக்கு தோல்வியுமில்லை துயரமில்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்க வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது சஞ்சீவ். ஏதாவது புரிஞ்சுதா? இப்ப சொல்ற புரியுதான்னு பாருங்க.
தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாலு பக்கத்தில் பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமரத்தில் தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை தோல்நாடு தோல் கொடுப்பீங்க நம்பிக்கை விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வேலையில் சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். ஓகேவா?